அண்மைச் செய்தியை பார்க்கின்றோம். 7ஆம் சுற்று முடிவில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரை விட திமுக வேட்பாளர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 38,000த்திற்கும் கூடுதலான வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருப்பதை பார்க்கின்றோம். டெல்லி தேர்தலில் பாஜகவின் வெற்றி பிரதமர் மோடியின் தலைமைக்கு கிடைத்த வெற்றி என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு அரசு டெல்லிக்கு கிடைத்திருப்பது நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அது ஒருபுறம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். டெல்லி உடைய சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது ஒருபுறம். அதே போல ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலுடைய இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்திருந்தது. அதற்கான வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களையும் பார்த்து வருகின்றோம். இரண்டும் ஒரு சேர இருக்கக்கூடிய இன்று நிலவரங்கள் வரக்கூடிய நிலையில் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் நாம் தமிழர் கட்சியினுடைய சீதா லட்சுமி இந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இருப்பதை பார்க்கின்றோம். இருபுறம் இந்த வாக்கு வித்தியாசத்தில் இருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஈரோடு தொடர்பான விவரங்களுக்காக நம்ம செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில். மணிகண்டன், இப்போ ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் என்ன? இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் நிச்சயமாக கோபால், தற்போது வரை பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை முதலே நடைபெற்று வருகிறது. தற்போது 7வது சுற்றுக்கான முடிவு குறித்த தகவலும் நமக்கு கிடைத்துள்ளது. அதன்படி திமுக 49,124 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 10,606 வாக்குகளும் பெற்றுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி திமுக வேட்பாளர் சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை விட 38,518 வாக்குகள் அதிகம் பெற்று தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். இதுல நாம் பார்க்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த முறை நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சி சுமார் 12,000 வாக்குகள் பெற்றிருந்தது. இந்த நிலையில தற்போது இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை 7 சுற்றுகள் முடிந்த நிலையில் 10,000 கடந்துள்ள நாம் தமிழர் கட்சி இறுதியாக 17 சுற்றுகளின் முடிவில் எந்த அளவிற்கு வாக்குகளை பெறும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. கோபால், நன்றி மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.